கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் உபவேந்தர் ரவீந்திரநாத் கடத்தியமை தொடர்பாக இப்போது கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடைப்புச் சட்டத்தின் கீழே விசாரிக்கப்பட்டு வருகின்ற பிள்ளையானினுடைய அலுவலகம் என்பது அண்மையிலே சோதனையிடப்பட்டது. இது குறித்துத்தான் கடந்த சில தினங்களாக பேசப்பட்டு வந்தது. அவருடைய அலுவலகம் என்பது கொழும்பிலிருந்து சென்ற விசேட சிஐடியினரால் தோண்டப்பட்டு தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் பல செய்திகள் வந்திருந்தன. இதற்கிடையிலே அந்த அலுவலகம் தோண்டப்பட்டு அதற்குள் இருந்து பாஸ்போர்ட் ஒன்று உட்பட லைசன்ஸ் உட்பட துப்பாக்கி குண்டுகள் 4 நவீன கைத்தொலைபேசிகள் 3 அதனிடம் பல ஆவணங்களும் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதற்குள் ஒரு பங்கருக்குள் செல்வதற்கான ஒரு சுரங்கப்பாதையும் அதற்குள் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. பிள்ளையான் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்ற இவ்வளவு காலமும் எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. இப்போது ஏதோ ஒரு தகவல் வெளியிட்டதன் காரணமாகத்தான் இந்த தேடுதல் நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றும் பேசப்படுகிறது. பிள்ளையான் மூலமாக பல ரகசிய தகவல்கள் என்பது வெளியாகும் என்றும் பலரும் சொல்லி வருகின்றனர். இப்போது இந்த தேடுதல் நடவடிக்கைகள் மூலம் ஏதோ ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்தும் இவரை விசாரிக்கின்ற போது பல தகவல்கள் விரைவில் வெளிவரும் என்றும் பலரும் சொல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கிடையிலே இந்த தேடுதல் நடவடிக்கை தொடர்பாக பிள்ளையான் சார்பில் இருக்கின்ற அவருடைய கட்சியினுடைய செயலாளர் சொல்லுகின்ற போது அப்படி எதுவுமே கண்டுபிடிக்கவில்லை, இது ஒரு வளமையான சோதனை தான் என்றும் அவர் சொல்லியிருந்தார். இதனை அவர் மறுத்திருந்தார். அது தொடர்பாக அவர் ஊடகங்களுக்கும் பேசியிருந்தார். எனினும் இந்த தேடுதல் நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்குள் இருந்து இவ்வாறான பொருட்கள் என்பது மீட்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையிலே ஏற்கனவே மஹிந்தானந்த அலுத்கமிகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார்கள். இதற்கிடையிலே எதிர்வரும் நாட்களில் பெரிய பெரிய ஊழல் செய்தவர்களுடைய ஃபைல்கள் என்பது வெளியிலே வர இருப்பதாக சொல்லப்படுகிறது. எங்களுக்கு கிடைக்கின்ற தகவலின் அடிப்படையில் பெரிய பண மோசடிகளில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட கோப்புகள் என்பது விசாரிக்கப்பட்டு முடிந்து இப்போது சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் ஆலோசனைக்காக அனுப்பப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பெசில் ராஜபக்ச, ஜோன்சன் பெர்னாண்டோ உட்பட பலருடைய இந்த நிதி மோசடி தொடர்பிலான விசாரணைகள் என்பது முடிந்திருப்பதாக பேசப்படுகிறது. சுமார் 6 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த விசாரணைகளுடைய கோப்புகள் என்பது இப்போது வழக்கு தொடர்வதற்காக வேண்டி சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் சட்டமா அதிபர் திணைக்களம் இந்த கோப்புகளுக்கு எதிராக இவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கு தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையிலே மஹிந்தானந்த அலுத்கமிகே நளின் பெர்னாண்டோவினுடைய சிறை தண்டனை குறித்து திலீப் ஜேவீர பேசுகின்ற போது அவர் சொன்ன விடயம்தான், இவர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட உபயோகத்திற்காக அவர்கள் கரம்போட் கொள்வனவு செய்யவில்லை, அதை மக்களுக்குத்தான் அவர்கள் கொடுத்தார்கள். என்னதான் அவர்கள் களவு எடுத்தாலும் திருடினாலும் அந்த கரம்போடுகளை மக்களுத்தான் கொடுத்தார்கள் என்கின்ற ஒரு கருத்தையும் அவர் வெளியிட்டிருந்தார். இதற்கிடையிலே இந்த விசாரணைகள் என்பது துரிதமாக நடந்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் இவ்வாறு விசாரணைகள் துரிதமாக நடந்து வருகின்றதை அறிந்த நாங்களும் மாட்டிக்கொள்வோம் என்று பெரிய பெரிய ஊழல்களிலும் திரட்டுகளிலும் ஈடுபட்ட முன்னாள் அரசியல் தலைவர்கள் இப்போது பயந்திருப்பதாகவும் இவர்கள் ஏற்கனவே தங்களுடைய குடும்பங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்திருப்பதாகவும் அதே நேரம் இவர்களும் எதிர்வரும் நாட்களில் வெளிநாட்டுக்கு செல்வதற்கு தீர்மானித்திருப்பதாகவும் பேசப்படுகிறது. அதிலும் குறிப்பாக முக்கியமான ஒரு முன்னாள் அரசியல் தலைவர் என்பவர் அண்மையிலே இது தொடர்பிலே ஒரு ஜோதிடம் பார்த்திருக்கிறாராம். அந்த ஜோதிடத்தில் அந்த ஜோதிடக்காரர் இவரிடம் சொன்ன விடயம்தான், நாம் எதிர்வரும் நாட்களில் நீங்கள் கட்டக்கலிசனும் கையில்லாத பெனியனும் அணிந்து இருக்க வேண்டி வரும் என்று அந்த ஜோதிடர் சொன்னாராம். அதை கேட்டு அவர் பயந்து போயிருப்பதாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு முன்னாள் பல அரசியல் தலைவர்கள் இப்போது இந்த விசாரணைகள் துரிதப்படுத்துவதை அறிந்து பயத்திலும் தடுமாற்றத்திலும் இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க அடுத்த வெளிநாட்டு விஜயமாக ஜெர்மனி செல்ல இருப்பதாக பேசப்படுகிறது. ஏற்கனவே ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் எழுத்து மூலமாக பிரிக்ஸ் மாநாட்டுக்கு ஜனாதிபதி அழைத்திருந்தாலும் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க தேர்தல் பிரச்சாரம் காரணமாக அவர் அந்த மாநாட்டுக்கு செல்லவில்லை. இதற்கிடையிலே அடுத்த விஜயமாக ஜனாதிபதி ஜெர்மன் செல்ல இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுதான் இன்றைய அரசியலுக்கு பின்னால் நடந்த விடயங்களாக இருக்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம்.